லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நிஜமாவே உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்க மனசா இல்ல அத்தைக்காக சரின்னு சொன்னியா? இதை நானே உன்கிட்ட கேட்கணும்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள வித்யா கேட்டுட்டா. சொல்லு மனசா, உனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதமா? நீங்க எப்படி கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். எனக்கு அம்மா மேல நம்பிக்கை இருக்குன்னா அவங்க எனக்கு சரியான வாழ்க்கையை தான் கொடுப்பாங்க. அம்மாவே சொன்னாலும் சரி, வாழ போறது நீ தானே. உன்னோட முடிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு அபியை பிடிக்கும்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதை பாரு மனசா, உனக்கு எப்ப என்ன பிரச்சனைனாலும் சரி, அதை சொல்றதுக்கு உன் அண்ணனுக்கு 2 பேர் இருக்கும். அதை மறந்துடாத. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா. இப்படியெல்லாம் சென்டிமெண்டா பேசி இப்பவே என்ன யூஎஸ்க்கு பேக் பண்ணிடலான்னு பாக்குறியா? அண்ணா, என் கல்யாணத்துக்கு நீ என்ன கிஃப்ட் பண்ண போற அத ஃபர்ஸ்ட் சொல்லு. நீ கேட்டா என்ன வேணாலும் செய்வேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. பேச்சு மாத்த கூடாது. கேளு, என்ன வேணும்? உன் கைய கொடு. எதுக்கு? தங்கச்சி என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு செய்யணும். கைய கொடு. அண்ணா, எனக்கு வித்யா தான் அண்ணியா வரணும். அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் நீ எனக்கு கொடுக்க போற கல்யாண கிஃப்ட். என்ன மனசா, உனக்கு கல்யாணம் நடக்க போற நேரத்துல என்ன பேசுற நீ? என் கல்யாணம் இன்னும் 2 நாள்ல நடக்க போகுதுன்னா இனி நான் இங்க எந்த மாற்றமும் பண்ண முடியாது. உன் கல்யாணம் நடக்க இன்னும் நிறைய நாள் இருக்கு. உங்க 2 பேர் லைஃப நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணும்னா ப்ளீஸ்ண்ணா, உன் தங்கச்சியோட ஆசைய நிறைவேத்துனா. வித்யா, நீ ஆச்சும் அண்ணன் கிட்ட சொல்ல. இப்போதைக்கு உன்னோட வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசி, வேற எதை பத்தியும் யோசிக்காத. ஆண்டி ரொம்ப நல்லா இருக்கலப்பா. ஆமாடா. ஆண்டி என்ன பிரீத்தி, சந்தோஷமா வர? சஞ்சயோட ப்ராஜெக்ட் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி கொலாபரேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க ஆண்டி. கங்க்ராட்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சஞ்சய்க்கு இந்த விஷயம் தெரியுமா? இல்ல ஆண்டி, நான் சஞ்சய்க்கு கால் பண்ண, ஆனா அவன் ரெஸ்பாண்ட் பண்ணல. யுஎஸ்ல இருந்து அந்த கம்பெனி மெயிலும் பண்ணிருக்காங்க, அதுக்கும் அவன் ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்படியா? அதான் நேர்ல வந்து சொல்லலாம்னு வந்தேன். சஞ்சய் எங்க? சஞ்சய், சஞ்சய். இந்த வரமா. சொல்லுங்கம்மா. நீ கடைசியா எப்ப மெயில் செக் பண்ண? ஒரு 1 வீக் இருக்குமா. ஏன் இவ்வளவு நாளா செக் பண்ணல? இல்ல, வர வேண்டிய இம்பார்ட்டன்ட் மெயில்ஸ் எதுவுமே வரல, சோ நான் செக் பண்ணல. மொபைல் யூஸ் பண்றதானே? ஆமா, பண்றேம்மா. யாராவது கால் பண்ணா எடுத்து பேச மாட்டியா? அப்படிலாம் இல்லம்மா. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி உன் ப்ராஜெக்ட்ல கொலாபரேட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. அவங்க உனக்கு பண்ண மெயிலையும் நீ செக் பண்ணல, காலையும் அட்டென்ட் பண்ணல. பிரீத்தி கால் பண்ணப்ப கூட உன்னால எடுத்து பேச முடியல. அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ? இல்லம்மா, அன்னோன் நம்பரா இருந்துச்சு, அதான் எடுத்து பேசல. என்னடா பதில் இது? தனியா பிசினஸ் பண்ண நினைக்கிறவன் பேசுற பேச்சா இது? ஆண்டி விடுங்க. இல்ல பிரீத்தி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நாளா இவனோட நடவடிக்கையே சரியில்லை. ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சா இல்ல பிரீத்தியே எல்லாத்தையும் பாத்துப்பான்னு நீ ஒதுங்கிட்டியா? என்னாலதான் உனக்கு இந்த கஷ்டம்லாம். சாரி சஞ்சய். தப்பு என் மேலதாம்மா.
ஒரு வாரமா நம்ம வீட்டில் தொடர்ச்சியாக ஏதாவது பிரச்சனை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதையெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு இதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். மற்றபடி எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறையலம்மா. என்ன நம்புங்க, இனி இந்த தப்பை நான் எப்பவும் செய்ய மாட்டேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஆண்டி. சஞ்சய் வேணும்னு பண்ணிருக்க மாட்டான். அதான் நான் வந்து சொல்லிட்டேன்ல. ப்ரொஃபஷனையும் பர்சனலையும் தனித்தனியா பார்த்தாதான் பிசினஸ்ல சக்சஸ் பண்ண முடியும். பிரீத்தி எப்ப உன்னோட பிசினஸ்ல சேர்ந்தாளோ அப்பவே உன் பொறுப்பு அதிகமாயிடுச்சு. அவளை நீதான் கைட் பண்ணி கூட்டிட்டு போகணும். நீயும் அவளும் பிசினஸ்ல மட்டும் பார்ட்னர்ஸ் இல்ல, லைஃப்லயும் பார்ட்னர்ஸ். அதுலயும் நீ சக்சஸ் பண்ணணும். இப்பவே கால் பண்ணி அந்த கம்பெனில பேசு. மத்த டீடைல்ஸ் எல்லாம் பிரீத்தி கிட்ட கேட்டுக்க. ஓகேம்மா. எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா இப்படிதான் பசங்களோட ஃபோக்கஸ் மிஸ் ஆகி அவங்களோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கங்க. பிரச்சனைக்கு காரணமே இவதானே. அதை உணராம என்ன குத்த சொல்லிட்டு போறா? சஞ்சய், ஆண்டி திட்டினாங்கன்னு ஃபீல் பண்றியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் மேல எதுவும் கோவமா? உன் மேலே கோவப்பட என்ன இருக்கு? நான் ஃபோன் எடுக்கலன்னு தானே இப்போ நீ நேரில் வந்த. ஐம் சாரி பிரீத்தி. நான் வேற ஒரு முக்கியமான வேலையில் இருந்ததால ரெகுலராக என்னால் மெயில் செக் பண்ண முடியல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இத்தனை நாளா நீ தனியா போராடிட்டு இருந்த. இப்ப அப்படி இல்ல. நான் உன் கூட இருக்கேன். நீ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணாலும் நான் விட மாட்டேன். அவ்வளோ பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி உன் ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் உன்னோட டெடிகேஷன் தான் சஞ்சய். அது மட்டும் அதுக்கு காரணம் இல்லை பிரீத்தி. நீ இந்த ப்ராஜெக்டுக்குள்ள வந்து இந்த ப்ராஜெக்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நீ நினைக்கிற பாத்தியா, அதுவும் ஒரு காரணம். தேங்க்யூ ஸோ மச் பிரீத்தி. உன் கூட லைஃபை ஷேர் பண்ணிக்க போறவனா நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதுலயுமே தோக்க மாட்டே. ஐ லவ் யூ சஞ்சய். ஐ லவ் யூ so much. ஏய் பிரீத்தி, என்ன பண்ற நீ? நான் உன்னை கட்டிக்க போறவ சஞ்சய். நான் உன்னை ஹக் பண்ண கூடாதா, கிஸ் பண்ண கூடாதா? இங்க பாரு, நான் ஓ இதான் மேட்ரா? இவளுக்கு வேற வேலையே இல்ல. ஏய், என்னடி வேணும் உனக்கு? சஞ்சய் ரூம் கிட்ட உனக்கு என்ன வேலை? நீ இந்த வீட்டு வேலைக்காரி. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட தானே ஆண்டி உன்னை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள சேர்த்திருக்காங்க. ஞாபகம் இருக்குல்ல? சஞ்சய் என் லவ்வர், என்னோட லைஃப் பார்ட்னர் ஆக போறவன். அவனை நான் ஹக் பண்ணுவேன், கிஸ் பண்ணுவேன். அது எங்களோட பிரைவசி. அத ஒளிஞ்சு நின்னு பாக்குற வெக்கமா இல்ல? பிரீத்தி, சும்மா இரு சஞ்சய். இவளெல்லாம் அடக்கி வைக்கணும், இல்லனா மறுபடியும் ஆட்டம் அதிகமாயிடும். போடி இங்க இருந்து, போடின்னு சொல்றேன்ல.
பிரீத்தி என்ன பண்ற நீ? என்னாச்சு சஞ்சய்? அவதான் போயிட்டாளே, அப்புறம் என்ன? ப்ளீஸ் தயவு செஞ்சு கிளம்பு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு புரியல. ப்ளீஸ் வெளியில போ. நான் இந்த வீட்ல இல்லங்கிறதுனால சஞ்சய நெருங்கலான்னு திட்டம் போட்ட. அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்சாலும் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வர முடியாத மாதிரி பண்ணிடுவேன். ஜாக்கிரதையா இரு. ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு பேச்சுலர்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீ வரணும். நம்ம ஃப்யூச்சர் லைஃப் பற்றி முக்கியமான டிசிஷன்லாம் அங்கே தான் எடுக்க போகிறோம். அதனால தான் பார்ட்டிக்கு போக வேண்டாம். அவர் ஏதாவது தப்பா பேசி நான் ஏதாவது ரியாக்ட் பண்ண பிரச்சனை ஆயிடும். அது தெரிஞ்சு அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. போகாம இருக்கிறது தான் நல்லது. மானசா, மானசா, இதோ வரமா. அபி ஒன்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு உன்னை வர சொல்லி கால் பண்ணாரு. போயிட்டு வந்துரு. என்ன யோசிக்கிற? இல்லம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு மானசா. இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மீட் தானே. போயிட்டு வா. அவர் சொல்லி நீ போகலன்னா தப்பாயிடும். மேடம், நிச்சயம் பண்ண பொண்ணு தனியா போகிறது சேஃப் இல்ல. அவங்க சேஃப்டிக்கு வேணா நான் கூட போயிட்டு வரட்டுமா? சரி, கூட போயிட்டு வா. ஓகே மேடம், வாங்க மேடம். வரமா. Hi, Manasa. Come on, man. Come on. Feel like your place, Manasa. எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். You like to have a drink? Hey. நீ வெளியே போ. ஏய், அங்க என்ன பாக்குற? இது எங்களோட பர்சனல் ஸ்பேஸ். உன்ன மாதிரி வேலைக்காரங்களுக்குலாம் இங்க இடம் இல்ல. கிளம்பு. சரிதானே? ஹே மானசா, ஹேவ் a drink? இல்லைங்க, எனக்கு பழக்கம் இல்லை. என்ன நீ யூஎஸ்ல செட்டில் ஆக போற? இது கூட பழகலைன்னா எப்படி? கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. வேண்டான்னு சொல்றேன்ல. ஹே மனசா, என்ன அபி இது? அவதான் வேணான்னு சொல்றான்ல.
அப்புறம் எதுக்கு அவளை கம்பல் பண்ணிட்டு இருக்க? சரி மனசா வா. ஏய் பார்த்து. சாரி மனசா, உன்னை பத்தி அவங்களுக்கு தெரியாது. நான் உன்னை பார்ட்டிக்கு வர சொன்னதை ஆண்டி தப்பா எடுத்துக்கல. அம்மாவுக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. ஒருத்தர் மேல இன்னொருத்தர் வைக்கிற நம்பிக்கையை பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? அது ஒவ்வொருத்தவங்க நடவடிக்கையை பொறுத்து மாறும். அப்படின்னா மனுஷங்க மாறிட்டே இருப்பாங்கன்னு சொல்ற? ஆமா, மாற்றம் மட்டும் தானே மாறாத ஒண்ணு. சூப்பர், மனுஷங்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. நான் உன்னை வர சொன்னதும் இதே மாதிரி ஒரு விஷயத்த பத்தி பேசதான். என்ன அது? இந்தா பார், இது பிரணப்ஷியல் அக்ரிமெண்ட். கல்யாணத்துக்கு முன்னாடி கப்பல் சேர்ந்து போட்டுக்கிற அக்ரிமெண்ட். யுஎஸ்லாம் இது ரொம்ப சாதாரணம். எதுக்கு இது? இப்ப நீ சொன்ன மாதிரி காலத்துக்கு ஏத்த மாதிரி மனுஷங்க மாறுறது சகஜம்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேர்ல யாரோ ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தரை பிடிக்கலனா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரிஞ்சிட்டா நல்லதுன்னு தோணுதுன்னு வையேன். அப்படி நடக்கும்னு நான் சொல்லல. அப்படி நடந்தா டைவர்ஸ் அப்ளை பண்ணணும்ல. அப்போ இந்த அக்ரிமெண்ட் இருந்தா ஒருத்தர் இன்னொருத்தரோட சொத்துல ஷேர் கேட்க முடியாதுல்ல. அது 2 பேருக்குமே நல்லதுதான். யாரோட சொத்துக்கும் பிரச்சனை வராது. வெரி சேஃப். இன்னும் கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ள டைவர்ஸ பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மனசா, ஆக்சுவலா பிராக்டிகலா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது கல்யாணம் என்ன பிசினஸா? அக்ரிமெண்ட் போடுறதுக்கு மனசா, லைஃபும் பிசினஸும் ஒண்ணுதான். லைஃபும் பிசினஸும் ஒண்ணுதான்னு நீங்க ஏன் சொன்னீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இந்த விஷயம் மட்டும் என் அம்மாவுக்கும் எங்க அண்ணனுங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? மனசா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இதுதான் நடக்கும்னு நான் ஒன்னும் சொல்லல. எனக்கும் அதுல விருப்பம்லாம் ஒண்ணும் இல்ல. பட் இன் கேஸ் நடந்துச்சுன்னா தயாரா இருக்கணும்ல. அதனாலதான் இப்ப நீ இங்கேயே கையெழுத்து போட்டுன்னு வச்சுக்கோயேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஹபி, நம்மள சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. இல்லனா என்னோட பதில் வேற மாதிரி இருக்கும். என்ன மனசா, நீ இவ்வளவு சீரியஸ் எல்லாம் பேசிருந்தா என்ன? வேதா மேடம் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஹலோ, நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல. குறுக்க வந்து பேசுற மேனர்ஸ் இல்ல உனக்கு? மேடம் மானசாவை கூட்டிட்டு வர சொன்னாங்க சார், அதான் சொல்லிட்டு இருக்கேன். என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? கார்த்திக், அபி, என் ஃப்ரெண்டு மேலே கை வைக்கிற. அவன் என்ன ரேஞ்சு தெரியுமா உனக்கு? சார் சட்டையில இருந்து கைடுங்க சார். வேலைக்காரா, உனக்கே அவ்வளவு திமிரா? சார் நான் வேலைக்காரன் தான், ஆனா உங்களுக்கு இல்ல. வேதா மேடத்துக்கு மருமகனா வரப்போறவர் நீங்க. அந்த காரணத்துக்காக தான் நான் பொறுமையா நின்றுட்டு இருக்கேன். இல்லைன்னா என் ஷர்ட்ல கை வச்ச நேரத்துக்கு உன்னோட கை உடைஞ்சு போயிருக்கும். மானசா, என்ன பாத்துட்டு நிக்கிற? நீங்க அவரை அடிக்க போனது தப்பு. அதுக்கு அவரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. இதுல நான் என்ன சொல்றது? ஓ, இவருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கல்ல? ஒழுங்கா கையெழுத்து போட்டு கிளம்பினா இவனை பார்க்க வேண்டிய இடத்துல பாத்துக்கிறேன். முடியாது. மனசா, ஒரு தடவை இந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பாரு, உனக்கே புரியும். அப்புறம் நீ கையெழுத்து போடு. எனக்கு எதுவும் புரிய வேண்டாம். இந்த அக்ரிமெண்டோட நோக்கமே தப்பா இருக்கு. என்னால கையெழுத்து போட முடியாது. இனிமே இத பத்தி என்கிட்ட பேசாதீங்க. பாய். வா கார்த்திக், போலாம். உன்னை எப்படி கையெழுத்து போட வைக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். மனசா, மனசா, ஏயா நான் செக் பண்ணிட்டேன். ஏய் மனசா, கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, ஒன் செகண்ட், நான் மறுபடியும் கூப்பிடுறேன். ஓகே மனசா, அவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. சாரி, நான் கவனிக்கல. சரி இங்க வா. எங்க போயிட்டு வர நீ? என்னாச்சு? ஏய்,
ஏன் ஒரு மாதிரி இருக்க? மனசா உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்னாச்சு? மானசா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பார்ட்டியில் ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஏதாவது ஹர்ட் ஆகிற மாதிரி பேசுனாங்களா? இல்ல அபி ஏதாவது பேசினாரா? மானசா என்னாச்சு சொல்லு. ஏய், ஏய், மானசா என்ன? ஏய் மனசா, என்னாச்சு உனக்கு?